அப்புக்குட்டி அவர்கள் அவங்கள பார்த்தபோது அண்ணா மியூசிக் பண்ண அந்த அழகசாமியின் குதிரையில் அப்படி அந்த குதிரையை பிடிச்சிட்டு வரும்போது அந்த மாதிரி தான் தூரத்தில் நின்று பார்க்கக்கூடிய வாய்ப்பு தான் எனக்கு கிடைச்சது. நல்லா இருக்க வித்தியாசமாக நம்ம ஊரில் மாதிரி இருக்காரு அப்படின்னு அந்த நெருக்கத்தின் சார்பாக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். மறுபடியும் போய் புது ஜனாதிபதி வந்த உடனே போய் பாருங்கள், கூப்பிடுவாங்க. ஜனாதிபதி தேர்தல் நடந்துகிட்ருக்கு, தம்பி ராமையாவும் அப்புக்குட்டியும் ரெடியாக இருங்க, அவங்கள போய் பார்த்துவாங்க. என்ன ஒய்திஸ் கொலவரிக்கே பார்ட்டி நடக்குதுன்னா உங்களுக்கெல்லாம் என்ன பார்ட்டி நடத்தணும்? பிரமாமாக நடத்தணும். தமிழ் பாட்டுன்னு சொல்லிட்டு என்னென்ன இங்கிலீஷ் பாட்டெல்லாம் பாடிட்டு நம்ம ஜெயிச்சுட்ருக்கோம். இதுதான் எங்கள் தமிழ் பாட்டு. உலகத்தில் தமிழ் பாட்டு எது பெஸ்ட்டு தமிழ் பாட்டு தெரியுமா? ஒய்திஸ் கொலவரி தமிழ் பாட்டான். அந்த மாதிரி இது யாரும் சொல்ல முடியல. ஏன்னா ஒரு பாட்டுலேயே அவங்க கர்வத்தின் உச்சியில் போயிடுறாங்க. யார் வந்தாலும் சரி, ஒரு பாடல்லையே பாடுறவங்க நான் வேறு அர்த்தத்தில் சொல்கிறேன்னு யாரும் தயவுசெய்து நினைக்காதீங்க. ஒரு பாட்டு பாப்புலர் ஆகிடுச்சுன்னு சொன்னால் ஒரு இசையமைப்பாளரோ ஒரு பாடகரோ ஒரு எழுத்தாளரோ வந்தாச்சுன்னா தெர் இஸ் ஐ திங்க் திஸ் வெரி அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. தெரியல, இது சாதனை பண்ணாலும் ஜம்முன்னு பேசாமல் உட்காந்துட்ருக்கு. ஆனால் வர்றதெல்லாம் சின்னதுலேயே ஆட்டம் போடுறது இருக்கக்கூடாது. சார் சொன்னாங்க இந்த குடி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஏன்னா இதெல்லாம் முக்கியமாக நம்ம வளர வேண்டியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்.